அதனால் வந்து அவங்க வில்லன் ஒவ்வொரு தடவை வில்லனை பார்க்கும்போதும் ஐயோ வில்லன் வந்துட்டான், அவன் இன்னைக்கு வரி கட்டணுமே, டேக்ஸ் கட்டணுமே, நம்மக்கிட்ட டேக்ஸ் கட்ட காசு இல்லையேன்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. வில்லனை பார்த்த உடனே அப்புறமேட்டு ஊர் ஃபுல்லாக வந்து பயப்படாத நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. காலைல 5 மணிக்கு உங்களுக்கு தூக்கம் களைஞ்சிடுது, ஏஞ்சிடுறீங்க. மீதி 19 பேர் தூங்கிட்டு தான் இருக்காங்க அந்த ஆளில். அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு 2 மாதம் கழித்து பார்த்தா எலிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு. முன்னாடி இருந்ததை விட 2 மடங்கு அதிகமாகிடுச்சு. பின்னாடி போகிறவனும் அதே மாதிரியே லெஃப்ட்லேயே திரும்பினான். இவனும் வந்து கொஞ்சம் விடாமல் ஓடிட்டே இருந்தால் மூச்சு வாங்குது, ரொம்ப மூச்சு வாங்குது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நின்னே ஆகணும்னு சொல்லிட்டு நிற்கிறான். பின்னாடி நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் நல்லவன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய்குமார், உங்களோட வருங்கால பிஎம் பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டேன். நான் ஏதோ பாட்டு அரைகுறையாக தான் பாடியிருக்கேன், எனக்கு அவ்வளோ பாடு தெரியாது, கோச்சுக்காதீங்க. அதாவது நம்ம மனசில் எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கும், நாம் ஏன் இந்த உலகத்தில் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். இந்த கெட்ட உலகத்தில் நாம் மட்டும் ஏன் நல்லவனாக இருக்கணும், இல்லை இந்த கெட்ட உலகத்தில் நாமளும் ஏன் கெட்டவனாக இருக்கணும், இல்லைனா இந்த நல்ல உலகத்தில் நாம் மட்டும் ஏன் கெட்டவனாக இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிற உரிமை கண்டிப்பாக உங்களுக்கு தான் இருக்குது. நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து நல்லவனாக இருந்தால் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் விஷயம் இருக்குது, நல்லவனாக இருந்தால் இந்த மாதிரிலாம் இருக்குது, உங்கள் ஹிஸ்ட்ரியை ஜஸ்ட்டு கொஞ்சம் திருப்பி போட்டு அதுலேருந்து கொஞ்சம் இப்போ இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தரப்போகிறேன். இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த டெசிஷன் எடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் எது ஃபோர்ஸ் பண்ணாலுமே சரி அவ்வளோவா வந்து சக்சீட் ஆகாது, அதுதான் உண்மை. ஒரு ரிலீஜியஸ் வேல்யூவாக இருக்கட்டும், ஒரு மதம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கட்டும், ஒரு நல்ல கருத்தாக இருக்கட்டும், அதாவது அட்வைஸுன்றதே வந்து ஃப்ரீயாக வர்றது தான். இந்த உலகத்துலேயே ஃப்ரீயாக இருக்கிறது அட்வைஸ் ஒன்று தான். ஆனால் அதுவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா ஒரு காற்று கூட அது மெல்லியதாக ஒரு காற்று லேசாக இருந்ததுன்னா அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே ரொம்ப ஃபோர்ஸாக வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஜன்னலை மூடிடுறோம். அதாவது நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு இயல்புனா ஒரு நல்ல விஷயத்தை கூட கெட்டதாக மாற்றிடுவோம், கெட்ட விஷயத்த நல்லதாக மாற்றிடுவோம். அந்த மாதிரி இயல்பு தான் மனுஷனுக்கே உண்டானது. குழந்தைங்களை வந்து பேரண்ட்ஸ் வளர்க்குறாங்க, நல்ல விஷயம்னு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கெட்டதாக தோணும், கெட்டதுன்னு சொன்னது எல்லாமே நல்லதாக தோணும். உண்மையிலேயே நல்லதுன்னா என்ன, கெட்டதுன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது நம்ம எல்லாருமே சரி ஒரு வேர்டு தெரியும், வில்லன்னு ஒன்று தெரியும். அது பொதுவாக சினிமாவில் யூஸ் பண்ணுற டேர்மு வில்லன்னு சொல்லிட்டு எல்லா படத்துலேயும் ஒரு கேரக்டராவது இருப்பாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப வந்து ஹீரோவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வில்லனும் வந்து ஒவ்வொரு படத்துலேயும் எல்லா காலகட்டத்துலேயும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. வில்லன்னா கெட்டவன், அது மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த வில்லன்ற வார்த்தையோட அர்த்தம், அந்த வில்லன்னு எப்படி வந்ததுன்னு தெரியுமா? அதுவே நமக்கு தெரியாது. அது நமக்கு தெரிஞ்சாலே வந்து நிறைய விஷயம் நமக்கு புரிஞ்சிடுவாங்க. அதாவது ரொம்ப முன்னாடி ரோமன் டைம்ஸ்னால் வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா வேத காலங்கள்னு வச்சுக்கலாமா? அப்போ ரொமானியர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஒவ்வொரு ஊராக வந்து பிரிச்சிருவாங்க, கிராமத்தை எல்லாமே வந்து பிரிச்சிருவாங்க. கிராமத்தில் பிரிச்சுட்டு ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு 500-600 வந்து வீடு கட்டி கொடுப்பாங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு. அது எல்லாமே இன்றைக்கி இருக்கிற ஃப்ளாட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரினா. அந்த மாதிரி 500-600 மக்களுக்கு வாழறதுக்கு உண்டான
தேவைகள் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வீடு கட்டி கொடுத்துட்டா அந்த இடம் என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த கிராமத்துக்கு பேர் என்ன தெரியுமா? வில். VILLE. அதுதான் அதோட அர்த்தம். அந்த கிராமத்தோட பேர். ஒரு 500-600 வீடு சேர்ந்த ஒரு இடத்தோட பேர், அந்த கிராமத்தோட பேர் வில்லுன்னு வச்சாங்க. சரி, அப்போ அந்த கிராமத்துலேருந்து 500-600 பேரை எப்போ பார்த்தாலும் அந்த அரசவைக்கு கூட்டிகிட்டு வந்து பேச முடியாது. உங்கள் கிராமத்தில் என்ன இருக்குது, என்ன இல்லை, உங்கள் கிராமத்தை எப்படி நீங்கள் நல்லா வளர்க்கணும், நல்லா வந்து இன்னும் பண்ணணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல விஷயங்களெல்லாம் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் பேசுகிறதுக்கு அந்த கிராமத்தில் 500-600 பேர் இருக்காங்கன்னா அவங்களில் ஒருத்தரை கூட்டு தான் பேசுவாங்க. அதாவது ஒரு லீடர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யூனியன் இருந்ததுன்னா யூனியன் லீடர்னு சொல்கிறோம். ஒரு கிரிக்கெட் டீம் இருந்ததுன்னா அந்த டீமுக்கு ஒரு கேப்டன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி தான் அந்த கிராமத்தில் ஒரே ஒரு ஆள் வந்து பேசினா போதும். அந்த மாதிரி ஒரு ஆள், ஒரு லீடரோட பேர் தான் வில்லன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த லீடரோட பேர் தான் வில்லனே. அது வந்து எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா மக்களோட குறைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்காக. அப்புறமேட்டு நேராகவே வந்து அரசவையில் வந்து ராஜா கிட்ட போய் பேசுறது, அதாவது அரசாங்கத்துக்கிட்ட வந்து நெருங்கிய தொடர்பில் இருக்கிறதுக்காக அந்த ஒரு லீடருக்கு வந்து உருவாக்குனாங்க. எல்லா கிராமத்துலேயும் ஒவ்வொரு வில்லன் இருப்பாங்க. இது நல்ல விஷயம் தானே? வில்லன் வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறமேட்டு நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க என்ன சும்மாவா 500-600 வீடு எல்லா கிராமத்துக்கும் கட்டி கொடுத்துருப்பாங்க? அவங்களுக்கும் காசு போட்டு தானே கட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்க, நான் உங்களுக்கு தான் காசு போட்டு வீடு கட்டி கொடுத்துட்டோம்ல, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வரி செலுத்தணும், நீங்கள் வருஷம் கொஞ்சம் வரி செலுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. வரினா டேக்ஸு. அதை வந்து யார்கிட்ட நீங்கள் கொடுக்கணும்னா வில்லன் கிட்ட கொடுக்கணும். அதாவது உங்கள் கிராமத்தில் இருக்க அந்த ஒரு லீடர்கிட்ட கொடுக்கணும். அந்த லீடர் வந்து அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கணும் ஒவ்வொரு வருஷமும். இதுதான் அந்த வில்லனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அரசாங்கம் மூலிமா. அந்த வில்லனோட வேலை தான் அது. அந்த மக்கள்கிட்ட இருந்து வரியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கே அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும். அதுதான் அவனோட வேலை, அந்த லீடரோட வேலை. ஆனால் நிறைய பேருக்கு இந்த டேக்ஸ் கட்டுறதுல விருப்பம் இல்லை, இப்போ இருக்கிற மாதிரியே. அப்பயும் மக்கள் எப்போவுமே வந்து மனுஷங்க தானே. ஸோ அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால் வந்து அவங்க வில்லன் ஒவ்வொரு தடவை வில்லனை பார்க்கும்போதும் ஐயோ வில்லன் வந்துட்டான், அவன் இன்னைக்கு வரி கட்டணுமே, டேக்ஸ் கட்டணுமே, நம்மக்கிட்ட டேக்ஸ் கட்ட காசு இல்லையேன்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. வில்லனை பார்த்த உடனே அப்புறமேட்டு ஊர் ஃபுல்லாக வந்து பயப்பட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவன்கிட்ட தானே வரி செலுத்தி ஆகணும். அதனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆரம்பித்த ஒரு விஷயமே அந்த பேரே நாளடைவில் அந்த பேரை பார்த்து மக்களே பயப்படுற அளவுக்கு மாறிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் வில்லன் வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தது கூட நம்ம மக்களால் மாற்றப்பட்டது. ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆரம்பித்த ஒரு லீடரு ஒரு வில்லனை கெட்டவனாக மாற்றிட்டாங்க. அதாவது ஒரு நல்லது செய்யறதுக்கு நம்ம வந்து சந்தோஷப்படணும், நல்லவனாக இருக்க சந்தோஷப்படணும். நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன், இந்த ஏகாதசி விரதம்லாம் இருப்பாங்க. அன்னைக்கு ஃபுல்லாகவே நாள் வந்து ரொம்ப மோசமாக போகும். அதுக்கு அவங்க விரதம் இல்லாமலே இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கணும். நாம் நல்லது செய்யவும் நல்லவனாக இருக்கவும் சந்தோஷப்படணும் முதல்ல. அந்த சந்தோஷம், அந்த என்ஜாய்மெண்ட் இல்லைன்னா நம்ம நல்லவனாக இருக்கிறது இல்லை, அர்த்தமே இல்லை. அதுதான் உண்மை. நம்மளுக்கு எப்போவுமே சரி ஒரு விஷயம் இருக்குது, நாம் எதெல்லாம் வேணாம் பிடிக்காதுன்னு சொல்கிறோமோ, ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி பிடிக்காதுன்னு வெளியில் சொல்லிட்டு நம்ம மனசு அதையே தான் நாடுது. வெளி உலகத்துக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற நாமளே அந்த மாதிரி கெட்ட விஷயங்களை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அதாவது நீங்கள் ஒரு மைக் எடுத்துகிட்டு போய் உங்கள் தெருவில் ஆரம்பித்து இந்தியா ஃபுல்லாக கேட்டு பாருங்கள். யாருக்காவது வன்முறை, அதாவது வயலன்ஸ் பிடிக்குமா, உங்களுக்கு வயலன்ஸ் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து எனக்கு வன்முறைலாம் பிடிக்காது, நான் வந்து அஹிம்சவாதி,
அதாவது வன்முறையே இல்லாமல் இருக்கணும், அதுதான் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. சொல்கிறவங்களோட சரிதான். ஆனால் அது ஃபாலோ பண்ணுறோமானா யாருமே கிடையாதுங்க. ஏங்க, வன்முறை யாருக்குமே பிடிக்கலைன்னா யாருக்காக தான் படம் எடுக்கிற ஒரு படம் போடுறாங்கன்னா அதில் பேர் போட ஆரம்பித்ததுலேருந்து அந்த கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும் சண்டை தான் அந்த படத்தில் ஃபுல்லாக. ஆனால் அந்த படம் தான் ஓடுது ஃபுல்லாகவே. எல்லா படத்துலேயும் வன்முறை எடுக்கிறாங்களே, எல்லா பெரிய பெரிய ஹீரோவும் சரி சண்டை போடுறாங்க, வன்முறையை தான் காட்டுறாங்க. படம் ஆரம்பிக்கும்போது ரத்தத்தை காமிச்சாங்கன்னா முடிக்கும்போது ரத்தத்தை காமிச்சு தான் முடிக்கிறாங்க. அப்பயும் வந்து நம்ம மக்கள் வந்து இது யாருமே பிடிக்கலைன்னா யார் தான் பார்க்குறது? நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அது பார்க்காம தானே இருக்கணும். ஆனால் அதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற ஒரு விஷயத்தையே நாம் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வெளியில் ஒன்று சொல்கிறோம், உள்ளுக்குள்ளே நாம் அப்படியா இல்லை. அதுதான் உண்மையான நிலைமையே இன்றைக்கி. அதாவது இந்த ஆபாச படங்கள் அதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கணும், அதை வந்து ஒழிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உலகம் ஃபுல்லாகவே வந்து இதுவாக இருக்கும். இந்தியா ஃபுல்லாக நம்ம கண்ட்ரியில் தெரியாதா? அதை வந்து பார்க்கவே கூடாது, அது இது பண்ணக்கூடாது, பேன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் இன்றைக்கும் இளைஞர்கள் இன்டர்நெட்டில் வந்து அதிகமாக தேடுற ஒரு விஷயம் என்னென்னா அந்த மாதிரியான ஆபாச விஷயங்களை தான் நம்ம மக்கள் என்றைக்குமே தேடிட்டு இருக்காங்க, அதிகமான பேர். அப்போ வந்து இது எதை குறிக்குது? நாம் வந்து ஒரு விஷயம் வேண்டாம், அது கெட்டது அப்படின்னு நாமளே சொல்கிறோம். அதே விஷயத்தை தான் நாமளே செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ அது கெட்டதா நல்லதா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஒரு விஷயம் நாமளே வேணாம், அது கெட்டதுன்னு சொல்லிட்டு நாமளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் வந்து மாறணும், நாம் வந்து நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம் எல்லாரும். ஆனாலும் அது எதனால் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. ஒன்றும் வேணாம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஹாலில் ஒரு 20 பேர் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ முதல் ஆளாக நீங்கள் எழுந்திரிக்கிறீங்க. காலைல 5 மணிக்கு உங்களுக்கு தூக்கம் களைஞ்சிடுது, ஏஞ்சிடுறீங்க. மீதி 19 பேர் தூங்கிட்டு தான் இருக்காங்க அந்த ஹாலில். அப்போ என்ன பண்ணுவீங்க? 99% சான்ஸ் என்ன தெரியுமா இருக்குது? நீங்களும் திருப்பி படுத்து தூங்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நாம் அப்போ என்ன தெரியுமா யோசிப்போம்? எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்களே, நாம் மட்டும் ஏன் முழிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் தூங்க போயிடுவோம். அது விஷயம் என்னென்னா நம்ம மைண்டே அதுக்கு தான் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு, அதுதான் உண்மை. ஆனால் நாம் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்ம மனுஷங்களால் மட்டும்தான் ஒரு நல்ல லாவை கூட, அதாவது ஒரு நல்ல சட்டத்தை கூட கெட்ட சட்டமாக மாற்றிட முடியும். இதுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் தரேன். அதாவது சைனாவில் வந்து முன்னாடி வந்து ஒரு பெரிய அரசர் இருந்தார், பெரிய அரசர். அப்போ அவர் இருக்கிற டயத்தில் வந்து சைனா ஃபுல்லாக வந்து ரொம்ப வந்து எலிகளால் தொல்லை, எலிகளால் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு, எலிகள் வந்து அதிகமான தானியங்களை சாப்பிடுது. ஸோ அதனால் வந்து நாடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் மனுஷங்களை விட எலி அதிகமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது. அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு பிளான் போட்டார். அவரோட அரசவையில் வந்து அவரும் மற்ற அமைச்சர்களும் உட்காந்து ஒரு நல்ல திட்டம் போட்டாங்க. அதாவது அது என்ன திட்டம்னா, மக்கள்கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடலாம். என்னன்னா, நீங்கள் வந்து எலிகளை, செத்த எலிகளை கொண்டு வந்தாலும் சரி, உயிரோட எலிகளை கொண்டு வந்தாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து எல்லாருமே வந்து எலியை சாவடிக்கிறதுலையும் எலியை பிடிச்சிட்டு வர்றதுலையும் ரொம்ப வந்து ஈடுபாடோடு இருப்பாங்க. அப்போ வந்து சீக்கிரம் வந்து நம்ம நாட்டில் இருந்து எல்லா எலியையும் கொன்னுடலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க. இது நல்ல பிளான் தானே? ஆமாம், ரொம்ப நல்ல பிளான் தான். இந்த பிளான் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் 1 மாதத்துலேயே வந்து எலிகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிடுச்சு.
ஒரு 3/4% வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. எலிகளே காணும். கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஒரு மாதத்துலேயே. அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து பார்த்தா எலிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு. முன்னாடி இருந்ததை விட 2 மடங்கு அதிகமாகிடுச்சு. எல்லாருக்குமே புரியல. அரசவையில் இருக்கிற ராஜாவுக்கு, மந்திரிங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. என்ன, நம்ம கரெக்டாக தானே பிளான் போட்டோம், இவங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்த எலிகளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு காசும் வாங்கிட்டு போகிறாங்களே, எப்படி ஒரு மாதத்துக்கு முன்னாடி கம்மியாக இருந்தது, இப்போ வந்து எப்படி 2 மடங்கு அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எல்லாரும். அப்போ யோசிக்கும்போது தான் விஷயம் புரியுது. அதாவது நாம் மனுஷங்க தானே, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளால் மட்டும்தாங்க செய்ய முடியும். அவங்க என்ன திரும்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எலிகளை கொடுத்தா காசு வருதுல்ல, அதனால் எல்லார் வீட்லேயும் எலியை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மனுஷங்களே அப்படி தான். ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல சட்டமாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே டோட்டலாக மாற்றுற திறமை நம்மளுக்கு மட்டும்தாங்க இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக நீங்களும் கூட இருக்கலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், அவருக்கு ஒரு சின்ன குழந்தை. அந்த பையனுக்கு ஒரு 8 வயசு தாங்க இருக்கும். அந்த 8 வயசு பையன் அப்பா கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான், அப்பா நானும் உங்களை மாதிரி பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும், நான் என்ன பண்ணணும், எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு வந்து நான் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர என்ன ரகசியம் இருக்குது, என்ன திட்டம் இருக்குது, அது எனக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா நான் பெரிய ஆளாக வந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான் அந்த குட்டி பையன். அவங்க அப்பா, சரிப்பா நான் உனக்கு வந்து இன்றைக்கி கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவார். அவங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய கொஞ்சம் படிக்கட்டு வேறு இருக்குது, மாடி படிக்கட்டு வேறு. அந்த பையனை வந்து கேட்பார், சரி நான் சொல்கிறதெல்லாம் செய்யி, நீ உன்னை வந்து பெரிய பிஸ்னஸ் மேனை நான் ஆக்கிடுறேன்னு சொல்லி பையனை ஒரு ஜஸ்ட் ஒரு 8 அடி ஹைட்டில் வந்து நிற்க வச்சுருவார். நிற்க வச்சுட்டு சொல்லுவார் இந்த மாதிரி, இப்போது நான் உன் கண்ணுக்கு தெரிகிறேனா அப்படின்னு கேட்பார். ஆமாப்பா நீங்கள் நல்லா தெரியுறீங்களேன்னு சொல்லுவோம். உடனே வந்து அவங்க அப்பா வந்து ரூமில் இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. ரொம்ப இருட்டாக இருக்கும். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கே ரொம்ப குழப்பமாயிடும். அப்பா வந்து அதே இடத்துல தான் நிற்பார், பேசுவார். நான் பேசுகிறது கேட்குதா? ஆமாம் கேட்குது. என்னை பார்க்க முடியுதா? சுத்தமாக இல்லைப்பா, பார்க்க முடியல, லைட் எதுவும் இல்லாமல் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு பையன் கேட்பான். கரெக்டு. அப்போ சரி நீ வந்து மேலேருந்து கீழே குதிச்சுட்டு நான் உன்னை பிடிச்சிடுறேன் அப்படின்னு அப்பா சொல்லுவார். பையன் வந்து யோசிப்பான், என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியலையே எனக்கு அப்படின்னு பையன் கேட்பான். பரவாயில்லப்பா, எங்கே இருக்கேன்னு தெரியலனாலும் என்னோடய குரல் கேட்குதுல்ல, அந்த டைரெக்ஷனில் குதி, நான் பிடிக்கிறேன், உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அப்பா கேட்பார். இல்லைப்பா, கண்டிப்பாக உங்களை நம்புகிறேன், நீங்கள் கண்டிப்பாக என்னை விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே இவர் வந்து நான் 1 2 3 எண்ணுவேன், 3ன்னு சொன்ன உடனே நீ குதிச்சிடணும் அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொன்னார். சரிப்பான்னு சொன்னான். அப்பா வந்து எண்ணுறாரு, 1 2 3ன்னு எண்ணார். பையனும் வந்து 3ன்னு சொன்ன உடனே குதிச்சா பார்த்தா அப்பா பிடிப்பாரான்னு பார்த்தா அப்பா பிடிக்கல. பையன் கீழே விழுந்தா, முட்டியில் அடி, சரியாக கதறி அழ ஆரம்பிச்சிட்டான். உடனே அப்பா லைட்டை போட்டார். லைட்டை போட்டுட்டு சொன்னார், இதுதான் முதல் லெசன், நீ பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு அப்பா தன்னோட பையனுக்கு இன்றைக்கி சொல்லி கொடுக்குறாரு. அதாவது அந்த நம்பிக்கை எங்கே போச்சு? முன்னாடி வந்து வணிகம் பண்ணுறவங்க எல்லாருமே நம்பிக்கைக்காக தானே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு குட்ஸை அனுப்பிச்சாங்கன்னா அது வந்து சேர்ந்துரும்னு நம்பிக்கை. காசு ஒரு கடைக்காரர்கிட்டேருந்து இன்னொரு கடைக்காரர் மொத்தமாக சரக்கு எடுத்தாருன்னா இப்போ இல்லைனாலும் அடுத்த மாதம் சேர்த்து வச்சு கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை. கஸ்டமர்கிட்டையா இருக்கட்டும், இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் சேர்த்து கொடுக்குறான்னா இந்த கஸ்டமர் கொடுப்பான்னு சொல்கிற நம்பிக்கை. அது எல்லாமே இன்றைக்கி எங்கே போச்சு? இதுக்கு எல்லாமே காரணம் நாம் தாங்க. நாம்
இந்த கெட்ட உலகம்னு நினச்சிட்டு நம்மளை நாமளே கொஞ்சம் ஏமாற்றிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் நல்லவனாக இருந்தால் கூட அந்த சுற்றி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த சுற்றுச்சூழல், அது நம்ம 2 பேரையும் மாற்றுது. இதுக்கு ஒரு சின்ன இதோட சொன்னால் அவங்களுக்கு புரியும் இந்த விஷயம். அதாவது அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் நியூயார்க்குன்னு ஒரு இடம் இருக்குது. நியூயார்க்கு ஒருத்தவங்க போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வர இடம் சென்ட்ரல் பார்க்காக இருக்கணும். சென்ட்ரல் பார்க்குன்ற ஒரு பார்க்கே ரொம்ப அருமையான பார்க்கு. அந்த மாதிரி ஒரு பார்க்கு உலகத்துலேயே வேறு பார்க்குறதே ரொம்ப கஷ்டம்தான். அதாவது ரொம்ப பசுமை நிறைஞ்சதாக இருக்கும், பெரிய பார்க்கு. சுற்றி பார்த்தா சுற்றி மரங்கள், செடி, கொடிகள் எல்லாமே நல்லா இருக்கும். பெரிய ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த சைடு தண்ணியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்ல பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட். நிறைய பறவைகள் இதுவெல்லாம் சுற்றிட்டு இருக்கும். ரொம்ப ஒரு லைவ்லியான எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப அந்த ரொம்ப பசுமை சோலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியே இருக்குங்க பார்க்கு. அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சென்ட்ரல் பார்க்கு. அந்த பார்க்கில் ஒருத்தர் காலைல ஜாகிங் போயிட்டு இருந்தார் 5 மணிக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்களேன், காலைல 5 மணிக்கு ஜாகிங் போயிட்டு இருக்காது அந்த சென்ட்ரல் பார்க்கில். அந்த சென்ட்ரல் பார்க்கில் 5 மணிக்கு ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இன்னொருத்தரம் ஜாகிங் போயிட்டு வந்துட்டு இருக்கார். அதாவது இவ்வளோ நல்ல விஷயம் இருந்த அந்த சென்ட்ரல் பார்க்கில் ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது. அந்த என்விரான்மெண்ட் என்னென்னா, பொதுவாகவே நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், ராத்திரி 10 மணிக்கு மேலே நடமாட முடியாது, ஏதாவது கொள்ளையடிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் சொல்லுவோம். அந்த சென்ட்ரல் பார்க்கில் என்னென்னா, பகலில் 10 மணிக்கு நடமாட முடியாது. அந்த அளவுக்கு பிட் பேக்கெட்டெல்லாம் அங்கே ரொம்ப அதிகம், ரொம்ப இது பண்ணுவாங்களாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்ட்ரல் பார்க்கை சுற்றி அந்த மாதிரி ஒரு பேச்சு. ஸோ அங்கே போகிறவங்களும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக போவாங்களாமா. அந்த மாதிரியான விஷயம் இருக்காங்க. ஸோ இப்போ ஒருத்தர் காலைல 5 மணிக்கு ஜாகிங் போயிட்டு இருந்தார். அவர் பின்னாடி பார்க்கும்போது இன்னும் ஒருத்தன் ஜாகிங் வந்துட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு இவரும் ஜாகிங் பொறுமையாக போகிறாரு. பின்னாடி இருக்கிறவனும் பொறுமையாக வந்துட்டு இருக்கான். இவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு, பின்னாடி இருக்கிறவனும் ஃபாஸ்ட்டாக ஓடுறான். சரி, இது சரிப்படலைன்னு சொல்லிட்டு ரைட்டில் திரும்புகிறான் முன்னாடி போனவன். பின்னாடி போனவனும் ரைட்லேயே திரும்பினான் சொல்லி வச்ச மாதிரி. அட பாவி, என்னடா எங்கே போனாலும் என்னையே தொலைத்திட்டு வரானேன்னு சொல்லிட்டு லெஃப்டில் திரும்பினான் முன்னாடி போகிறவன். பின்னாடி போகிறவனும் அதே மாதிரியே லெஃப்ட்லேயே திரும்பினான். இவனும் கொஞ்சம் விடாமல் ஓடிட்டே இருந்தான். மூச்சு வாங்குது, ரொம்ப மூச்சு வாங்குது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நின்னே ஆகணும்னு சொல்லிட்டு நிற்கிறான். பின்னாடி போகிறவன் இவனை கிராஸ் பண்ணிட்டு போயிடுவான். படம் நல்ல வேலை, இவன் நம்மளை ஒன்றும் துரத்தலை, நாம் என்னவோ நினச்சோம் இவன் நம்மளை தான் துரத்துறான்னு சொல்லிட்டு, நல்ல வேலை நம்மளை துரத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டு பேக்கெட்டை தொடுறான். பர்ஸை காணும். அட பாவிகளா, இப்போ தானே வந்தேன், அதுக்குள்ளேயே பர்ஸை அடிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு இவன் துரத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவன் பின்னாடி வந்தவன் இவனை விட கொஞ்சம் ஒல்லியாக இருக்கான், கொஞ்சம் நோஞ்சாமல் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவன் தான் பல்கான ஆள். சரின்னு சொல்லிட்டு என்ன எப்படி இருந்தாலும் அவனை துரத்தி நம்ம பர்ஸை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தைரியமாக ஓட ஆரம்பிக்கிறான் அவன் பின்னாடி. அவனும் ஓடுறான். அவனும் கொஞ்சம் தூரம் போயிட்டதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறான். ரொம்ப ஓட முடியல, அவனும் மூச்சு வாங்காமல் ரொம்ப தூரம் ஓடி வரான் இல்லையா, அவன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறான். இவன் பின்னாடி ஓடிட்டு இருந்தவன் நேராக போய் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். தள்ளி விட்டுட்டு பர்ஸு எடுன்னு சொன்னான். அவன் டக்குன்னு பயந்து போய் டக்குன்னு பேக்கெட்லேருந்து பர்ஸ் எடுத்து கொடுத்துட்றான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், பர்ஸு வாங்கிட்டேன்னு சொல்லி பர்ஸை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். நம்மளுக்கு என்ன தோணும், ஒரு பிட் பேக்கெட்டு நம்மகிட்ட பர்ஸை பிடிங்கிட்டான், ஆனால் அவன்கிட்டயே நம்மளை பர்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கோமே, நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் அவனுக்கும் இருந்தது. அந்த சந்தோஷத்துலேயும் ஒரு சந்தேகமும் கூட இருந்தது.
அது என்ன சந்தேகம்னா, சரி அவன் டக்குன்னு கேட்டவொன்னே பர்ஸ் எடுத்து கொடுத்துட்டான், ஒருவேளை பர்ஸுக்குள்ளே வந்து காசு எடுத்துகிட்டு பர்ஸு மட்டும் கொடுத்துட்டானான்னு சொல்லிட்டு இன்னொரு சந்தேகம். சரி பர்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தான். ஆனால் அவன் நினைக்கிறத விட ரொம்ப ஷாக்கிங்காக ஒரு விஷயம் இருந்தது. அவன் பர்ஸில் அவன் வச்சிருந்த காசை விட அதிகமான காசு இருந்தது. அந்த பர்ஸு பார்த்தா அவனோட ஃபோட்டோ, அவனோட பாஸ்போர்ட்டு, அவனோட இதுவெல்லாம் இருந்தது, விஷயங்கள் எல்லாம் இருந்தது, அவன் ஃபோன் நம்பர்லாம் இருந்தது. அப்போ தான் புரிஞ்சுது அது இவனோட பர்ஸு கிடையாது, அவனோட பர்ஸு அப்படின்னு. அந்த பர்ஸில் வந்து அவனோட ஃபோன் நம்பர்லாம் இருந்தது. இவனுக்கு வந்து புரியல. ஏன்னா இவனும் வந்து இவன்கிட்ட இருந்து வாங்கலை, இவனுக்கு தேவை இவனோட பர்ஸு. இவனும் வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கிறதுனால ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்குறான், எங்கே நீங்கள் வந்து இன்னைக்கு காலைல சென்ட்ரல் பார்க்கில் ஜாகிங் போயிட்டு இருந்தீங்களான்னு. அவன் வந்து ரொம்ப பயந்துட்டே ஆமாம் அப்படின்னு சொல்கிறது வந்து கேட்குது இவனுக்கும். அதாவது வந்து இந்த மாதிரி இன்னைக்கு வந்து உங்கள் பர்ஸை வந்து தள்ளி கொடுத்தீங்களா யாருக்காவது? ஆமாங்க, என்னை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க, நான் கொடுத்தேன் அப்படின்னு அவனும் சொன்னான். இவன் வந்து சொன்னான், சாரிங்க அது நான் தான், அது ஆக்சுவலாக என்னோடய பர்ஸை நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னு சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட வந்து அந்த பர்ஸை கேட்டேன், என் பர்ஸு தான் கேட்டேன். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பர்ஸை ஏன் கொடுத்தீங்க, நீங்கள் திருடலைன்னா நீங்கள் ஏன் இது பண்ணீங்க அப்படின்னு இவன் கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், அட பாவி நீ தான் திருடன்னு நினச்சேயா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். எப்படி இருக்குது பாருங்கள் கதை. அதாவது நாம் நல்லவனாக இருந்தால் கூட, நானும் நீயும் நல்லவனாக இருந்தால் கூட, இந்த சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் நம்ம 2 பேரையும் மாற்றி மாற்றி யோசிக்க வைக்குது. அந்த நம்பிக்கைன்ற வார்த்தையே வந்து இல்லாமல் போயிடுது. இன்றைக்கி நிறைய வீட்டில் நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதனால தான் நடக்குது. புருஷனும் பொண்டாட்டியும் இருந்தாங்கன்னா 2 பேரும் நம்பணும். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை நம்பணும். அப்படி இருந்தால் தான் அது ஃப்ரெண்ட்ஷிப்பு, இல்லைன்னா அது வியாபாரம். வியாபாரத்துலேயே கூட 2 பார்ட்னர் இருக்காங்கன்னா ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னர் கண்டிப்பாக நம்பி ஆகணுங்க. அதுதான் பிஸ்னஸ்னா கூட அதுதான் வியாபாரம். ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு சின்ன ஜோக்கு கூட இருக்குது. அதாவது 2 பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு பார்ட்னர் வந்து எழுந்துச்சி கத்துறாரு. அதாவது, ஐயோ இன்னைக்கு நான் மறந்துட்டேனே, என்னோட வந்து பணத்தெல்லாம் வச்சுட்டு பீரோவை திறந்துட்டு பூட்டாமல் வந்துட்டேன் அப்படின்னு எழுந்துச்சி இவன் கத்துறான் ஒருத்தன் பார்ட்னர். இன்னொரு பார்ட்னர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறார், யார் கொள்ளையடிக்க போகிறா, நீயும் நானும் தான் இங்கே இருக்க போகிறோமே, வேறு யார் போய் கொள்ளையடிக்க போகிறா அப்படின்னு சொல்லுவார் ஒருத்தர். அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலமை. ஒரு டீச்சர் இருந்தார். அந்த டீச்சர் வந்து பசங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். அந்த டீச்சர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது எது அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்டாங்க. பசங்க எதோ சொன்னாங்க. அந்த டீச்சர் சொன்னார், இல்லை உலகத்திலேயே பெரிய விஷயம், ஸ்ட்ராங்கான விஷயம் எதுனா ஸ்டீல் அப்படின்னு சொன்னார். ஸ்டீல், அந்த உலோகம். ஒரு பையன் சொன்னான் ஏன்ச்சு, இல்லை சார் ஸ்டீலை வந்து நெருப்பை வச்சு உருக்கிடலாமே அப்படின்னு சொன்னான். ஆமாம் கரெக்டு, அது ஸ்டீல் இல்லை, அப்போ நெருப்பு தான் ஸ்ட்ராங்கான விஷயம். இன்னொரு பையன் சொன்னான், நெருப்பு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது வந்து தண்ணியை ஊற்றுனா அலைஞ்சிடுமே, வாட்டர் தான் வந்து ஸ்ட்ராங்கான விஷயம் உலகத்தில் அப்படின்னு இன்னொரு பையன் சொன்னான். ஆமாம் கரெக்டு, வாட்டர் தான் வந்து ஸ்ட்ராங்கான விஷயம் அப்படின்னா. அதுக்கு இன்னொரு பையன் சொன்னான், இல்லை அது எவ்வளோ தான் தண்ணியாக இருந்தாலும் சூரியன் இருந்தால் போதுமே, அது வந்து அந்த தண்ணியை கூட எவாப்ரைஸ் பண்ணிடுமே அப்படின்னு சொன்னார். அப்புறமேட்டு மாஸ்டர் யோசிச்சார், ஆமாம் அது வந்து நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அப்போ ஒரு வேளை சூரியன் தான் உலகத்துலேயே ஸ்ட்ராங்கான விஷயம் போல் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இன்னொரு பையன் சொன்னான், இல்லை அது சூரியன் கூட கிடையாது, மேகங்கள், அதாவது க்ளவுட்ஸு. சூரியன் எவ்வளோ பிரைட்டாக வீசிட்டு இருந்தாலும் அந்த க்ளவுட்ஸு கொஞ்சம் வந்ததுன்னா அது அப்படியே வந்து சூரியனோட வெளிச்சத்தை கூட அதால் மறைக்க முடியும் அப்படின்னு இன்னொரு பையன் சொன்னான்.
அதுக்கு இன்னொரு பையன் என்ன சொல்கிறான்னா, க்ளவுட்ஸ் கூட கிடையாது, உலகத்தில் பெரிய விஷயம், பெரிய ஸ்ட்ராங்கான விஷயம் என்னென்னா காற்று. காற்று நல்லா வேகமாக அடிச்சுன்னா க்ளவுட்ஸு கூட காணாமல் போயிடும் அப்படின்னு வந்து இன்னொரு பையன் முடிக்கிறான். அதுக்கு இன்னொரு பையன், அந்த க்ளவுட்ஸை விட மனுஷன்தான் ஸ்ட்ராங்கானவன், அதாவது அந்த காற்றை விட மனுஷன்தான் ஸ்ட்ராங்கானவன். ஏன்னா வீட்டில் என்ன தான் ஃபோர்ஸாக காற்று அடித்தாலும் ஜன்னலை ஆடினாலும் ஒரு மனுஷன் போய் டக்குன்னு ஜன்னலை மூடிட்டான்னா முடிஞ்சுது அப்படின்னு சொன்னான். கரெக்டு. கடைசியில் வந்து மனுஷன்தான் வந்து எல்லாத்த விட பெரியவன், ஸ்ட்ராங்கானவன் இந்த உலகத்தில் அப்படின்னு அவர் சொன்னார் மாஸ்டர். இல்லை, மனுஷனையும் விட பெரிய விஷயம் இருக்குது. அது என்னன்னா பயம். ஒரு மனுஷனுக்கு பயம் இருந்ததுன்னா அவன் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு வந்து ஒருத்தன் சொன்னான். ஆமாம், கரெக்டு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். உலகத்தில் ஸ்ட்ராங்கான விஷயம் பயம்தான் அப்படின்னு வந்து அவர் ஒத்துக்கிட்டார். இன்னொரு பையன் சொன்னான், அது பயம் கூட கிடையாது, பயத்தை விட ஸ்ட்ராங்கான விஷயம் மரணம். ஒருத்தர் பயந்தா கூட ஏதோ வாழ்ந்துருவான், ஆனால் அவனுக்கு மரணம் வந்துச்சுன்னா அவனோட லைஃபே முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னான். கரெக்டு. அப்போ வந்து மரணம் தான் உலகத்தில் பெரிய விஷயம், ஸ்ட்ராங்கான விஷயம் அப்படின்னு வந்து சொன்னார் அந்த டீச்சர். அதுக்கு இன்னொரு பையன் சொன்னான், இல்லை, மரணம் கூட கிடையாது, மரணத்தை விட அவன் வாங்கின பேர் தான் அவனை வந்து இன்னும் வந்து பெரிய ஆளாக ஆக்கிவிடும். அவன் நல்லது செஞ்சு ஒரு நல்ல பேர் வாங்கியிருந்தான்னா இன்றைக்கும் வந்து கருணானை நம்ம சொல்கிறோம், நெல்சன் மண்டேலாவை சொல்கிறோம், காந்திஜியை சொல்கிறோம். இந்த மாதிரி அவன் செஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள் தான் வந்து அவனை பற்றி வந்து இது பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லுவான். அதுக்கு அந்த மாஸ்டர் சொல்லுவார் கடைசியாக, இல்லை, அதை விட பெரிய விஷயம் நல்ல எண்ணம். முதல்ல ஒருத்தனுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்து நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் தான் அவன் நல்ல விஷயத்தையே செய்வான் அப்படின்னு சொன்னார். அதாவது இவ்வளோ விஷயம் நான் சொல்லிட்டேன். இந்த உலகத்தில் நாம் ஏன் நல்லவனாக இருக்கணும்னா, நிறைய பேர் கேள்வி கேட்போம், ஏன் சார் நம்ம வந்து ஒரு ரெட் சிக்னல் போடுறாங்க ரோட்டில் போகும்போது, டிராஃபிக்கில் எல்லாருமே போகிறாங்க, நம்ம மட்டும் எதுக்கு தேவையில்லாமல் கேனையாட்டம் போய் நிற்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாஸ்தவம் தான். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் எழலாம். நான் வந்து சில கேள்விகள் நான் உங்களை திருப்பி கேட்குறேன். இப்போ இந்த உலகத்தில் நம்மளை தவிர உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து கண்ணு தெரியாதவங்களாக இருக்காங்க. அப்படின்னா நமக்கு மட்டும் கண்ணு தெரியுதுன்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை வந்து நீங்களே பிச்சு எடுத்துருவீங்களா, தோண்டி எடுத்துருவீங்களா? இந்த உலகத்தில் உங்களை தவிர உலகத்தில் இருக்க எல்லாருமே இறந்துடுறாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, வேறு யாருமே கிடையாது. இப்போ என்ன பண்ணுவீங்க? உலகத்தில் எல்லாருமே இறந்துட்டான்னு சொல்லி நீங்களும் இறந்துடுவீங்களா? கிடையாது, பண்ணவே கூடாது. அதாவது உலகத்தில் எல்லாருக்குமே கண்ணு தெரியலனாலும் நம்ம ஒருத்தருக்கு கண்ணு தெரிஞ்சதுன்னா நம்மளோட கடமை என்னடா, மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே கண்ணு தெரிய வைக்கிறது தான் நம்மளோட கடமை. மற்றவங்களோட கண்ணாக இருக்கிறது தான் நம்மளோட கடமை. அது மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருமே இறந்தாலும் நாம் மட்டும் உயிரோடு இருந்தாலும் இந்த உலகத்தில் மனித பிறவியை வளர்க்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. அது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதாவது நல்லதோட சக்தியை நமக்கு இன்னும் புரிய மாட்டேங்குதுங்க. நாம் ஒருத்தருக்கு ஒரு நல்லது பண்ணுறோம், அதற்குண்டான ரிட்டர்ன் திருப்பி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை இல்லைங்க. நல்லது பெரிய நல்லதாகவே நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். அதாவது நான் வந்து ஒரு சும்மா கதையெல்லாம் சொல்லலை, முன்னாடி நடந்தது, ஹிஸ்ட்ரியில் நடந்த விஷயங்களை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ 1892 ஒரு வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய பியானிஸ்ட் இருந்தார், ஒரு கலைஞர், பியானோ வாசிக்கிறவர். அவரோட பேர் வந்து பெடரோஸ்கி. அவர் வந்து அப்போ பெரிய ஃபேமஸான ஒரு பியானிஸ்ட்டு. அப்போ வந்து ஒரு 2 ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற 2 மாணவர்கள், 2 பசங்க, சின்ன பசங்க, யூனிவர்சிட்டி
ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து ஒரு $1200 வேணும். அதுக்கு $1200 கட்டி யூனிவர்சிட்டியில் படிக்கணும். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி அவங்களோட லைஃபுக்கு வந்து ஒரு $400 தேவைப்பட்டுது. அப்போ வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேருமே வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட் ஸ்டூடெண்ட்ஸு, நல்லா படிக்கிறவங்க தான். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கலை. சும்மா வந்து என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிச்சை எடுக்கிற மாதிரியான செயலும் 2 பேருக்கும் பிடிக்காததுனால ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது அந்த அப்போ அங்கே இருந்த பெரிய பியானிஸ்ட்டு பெடரோஸ்கி கூப்பிட்டு வந்து ஒரு ஹால் எடுத்து ஒரு ஷோ பண்ணலாம். அந்த ஷோ பண்ணி அவருக்கு வந்து சம்பளமும் கொடுத்துட்டு நம்ம ஒரு $1600 எடுத்துக்கலாம். நம்மளோட யூனிவர்சிட்டி ஃபீஸ்க்கும் ஆகும், நம்மளோட படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்கும் அது தேவைப்படும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க 2 பேரும். அதேபடி வந்து பெடரோஸ்கியை போய் மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து நாங்கள் உங்களை வந்து இந்த ஹாலில் வந்து கன்சர்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசி புக் பண்ணிடுறாங்க. அப்போ பெடரோஸ்கியோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $2000 சொல்லிடுறாங்க. $2000 பெடரோஸ்கி போச்சுன்னா மீதி வந்து ஒரு $4000 வரும். அந்த $4000 வந்து $400 போய் அந்த ஆளுக்கு வாடகை கொடுத்தாலும் நம்ம கையில் $1600 நிற்கும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அவங்க பிளான் போட்ட மாதிரியே அந்த நிகழ்ச்சியும் நடந்தது. ஆனால் அவங்களோட ஷாக்கு, அவங்களோட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, பெட்ரோஸ்கி பெரிய ஆள், பெரிய பியானிஸ்ட்டு அமெரிக்காலேயே இருந்தாலும் அப்போ வந்து கூட்டம் அவ்வளோவா வரலை அந்த ஷோக்கு. இவங்க நிறைய பிளான் பண்ணியிருந்தாங்க. பிளான் பண்ணி ஒரு $4000 மேலே வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்போ வந்தது வெறும் $2000 தான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த $2000 $400 வந்து அந்த ஆளுக்கு புக் பண்ணதுக்கே வந்து அதுக்கே போயிடுச்சு. வெறும் $1600 தான் இருக்குது இப்போ கையில். அந்த $1600 எடுத்துகிட்டு போய் பெடரோஸ்கி கிட்ட கொடுக்குறாங்க. சாரி சார், இப்போ வந்து $1600 தான் எங்களால் புரட்ட முடிஞ்சது, கலெக்ஷன் ஆச்சு. மீதி $400 வந்து நாங்கள் உங்களுக்கு அப்புறமேட்டு தரோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பெடரோஸ்கி காரணம் கேட்டார், ஏன் கலெக்ஷன் ஆகலை, எனக்கே உங்களால் தர முடியலனா உங்களுக்கு என்ன காசு வந்தது, இதெல்லாம் கேட்டார் பெடரோஸ்கி லைனாக. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எந்த நம்பிக்கையில் வந்து ஷோ பண்ணீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டார் பெடரோஸ்கி. அந்த பசங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து 2 பேரும் படிக்கிறோம் யூனிவர்சிட்டியில், யூனிவர்சிட்டி ஃபீஸ்க்காக தான் இந்த ஷோ பண்ண பிளான் பண்ணோம். ஆனால் பெருசாக எங்களுக்கு வந்து இந்த ஷோவை வந்து பண்ணுறோமே தவிர எப்படி இதை பாப்புலர் பண்ணணும், எப்படி டிக்கெட்டெல்லாம் சேல் பண்ணோம், எப்படி இன்னும் கொஞ்சம் வந்து பிரபலப்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியாததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பசங்க 2 பேரும் சொன்னாங்க. பெடரோஸ்கி இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறமேட்டு சரின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து எதுவும் சம்பளம் எதுவும் வேணாம், இந்த காசை வந்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் தாராளமாக சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஏன்னா அவர் அப்போ பெரிய பியானிஸ்ட், அவர் கையில் இல்லாத காசே கிடையாது. ஸோ இந்த $1600 வந்து அவர் வாங்காமல் அப்படியே கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு 1919 செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சுது. அப்போ வந்து பெடரோஸ்கியை தான் போலாண்டோட பிரசிடெண்ட்டாக போட்டாங்க. பெடரோஸ்கி வந்து போலாண்டில் அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போ வந்து ரொம்ப அவருக்குள்ள ஒரு மனக்கலக்கம். அவங்களோட மக்களுக்கு தேவையான உணவு தானியங்கள் எதுவுமே இல்லை அவர்கிட்ட. எப்படி நாட்டை ரன் பண்ண போகிறோன்னு ஒன்றும் புரியல. அப்போ வந்து ஒரு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து உங்களுக்கு தேவையான வந்து உணவு தானியங்கள் வழங்குறதுக்கு வந்து எங்களோட மினிஸ்டர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னு வந்து ஒரு செய்தி வருது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ்லேருந்து எங்கள் மினிஸ்டர் வந்து வராரு, அமெரிக்காவுக்கு வராரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸு. சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவர் கண்டிப்பாக போய் தேங்க் பண்ணணும். ஏன்னா வந்து இவரே வந்து கேட்கல, எங்கள் மக்களுக்கு தானியங்கள் தேவை கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. அவர் கேட்காமலே வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த மாதிரியான நல்ல மனசு உள்ள அந்த ஆளுங்களை பார்த்து கண்டிப்பாக வந்து தேங்க் பண்ணணும்னு சொல்லி அவருக்கு போனார்.
போய் பார்த்து இந்த மாதிரி வந்து அந்த மினிஸ்டரை பார்த்து ரொம்ப வந்து சந்தோஷமாக, ரொம்ப நன்றிங்க, எனக்கு வந்து இந்த மாதிரியான இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ வந்து அவர் சொன்னார் அந்த மினிஸ்டர், சார் இல்லை சார், இது வந்து சாதாரண விஷயந்தான், கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு இது செய்ய வேண்டிய கடமை தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு வந்து ஒரு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து ஃபீஸ் கட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை வச்சு ஷோ பண்ணாங்க இல்லையா 2 பசங்க, அதுதாங்க நான் அப்படின்னு சொல்லி சொன்னார். பார்த்தீங்களாங்க எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஜஸ்ட்டு ஒரு $1600 ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். இன்றைக்கி வந்து அந்த $1600 கொடுத்து ஹெல்ப் பண்ண பையனால் வந்து அவர் போலாண்ட் அவரோட நாட்டையே காப்பாற்றுறாரு. அந்த அளவுக்கு அந்த ஒரு நல்ல செயலுக்கு உண்டான மதிப்பு இருக்குது இந்த உலகத்தில். பார்த்தீங்களாங்க, அதாவது நம்ம செஞ்ச ஒரு நல்ல விஷயத்தோட பலன் வந்து லேட்டாக கிடைக்கலாம், ஆனால் அதோட பலன் ரொம்ப அபரிவிதமாக இருக்குங்க. ஒருவேளை இவருக்கு கிடைச்ச மாதிரியான பெரிய ரிட்டர்ன், பெடரோஸ்கிக்கு கிடைச்ச மாதிரியான இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கிடைக்கலனாலும் நம்ம அளவுக்கு தேவையான ரிட்டர்ன் கண்டிப்பாக கிடைக்குங்க. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி தேவை. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், இந்த ரிட்டர்ன் வந்து திருப்பி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்ச ஒரு நல்ல செயல் நம்ம சமுதாயத்தையே மாற்றுங்க. அதுக்கும் வந்து நான் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கதை சொல்கிறேன். அதாவது அமெரிக்காவில் ஐஸ் ஹாக்கின்னா வந்து ரொம்ப பிரபலம். யூரோப்லலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஐஸ் ஹாக்கி. வந்து ஐஸ் ஹாக்கிலேயே பெரிய பிளேயர் ஒருத்தர் வந்து 1987 பார்த்தீங்கன்னா பாப் மன்ரோன்னு இருந்தார். பாப் மன்ரோவோட வேலை அப்போது என்ன ஆச்சுன்னா, ஐஸ் ஹாக்கிலேருந்து அவர் வந்து இப்போ சொசைட்டிக்காக ஹெல்ப் பண்ண வந்து யூஎனில் ஜாயின் பண்ணார். யூஎன்லேருந்து அவரை வந்து நைரோபிக்கு அனுப்பிச்சாங்க. நைரோபினா கென்யாவில் இருக்கிற ஒரு இடங்க. அங்கே வந்து அவரை அனுப்பிச்சாங்க அங்கே பார்க்க. அப்போ நைரோபிக்கு இவர் போயிட்டு இருந்தார், காரில் போயிட்டு இருக்கார் நைரோபியில் ஒரு இடத்துல. அப்போ வந்து ஒரு கிரவுண்டில் பார்க்குறாரு, ரொம்ப வந்து ஒரு 100 பசங்க வந்து சண்டை போட்டு இருக்காங்க. குட்டி குட்டி பசங்க 100 பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது தேவையில்லாமல் எதுக்கு இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த காரை நிறுத்த சொல்லி இறங்கி பார்த்தா வந்து எல்லாருமே வந்து பசங்கள்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பாலுக்காக அடிச்சுட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலு. அது ஃபுட்பால் கூட கிடையாது, அவங்க ஃபுட்பால் மாதிரி வந்து ஏதோ குப்பை டின்னு எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்காங்க, அது பாலே கிடையாது. அவர் வந்து கத்துனார், இந்த மாதிரி சத்தெல்லாம் போடாதீங்க, சண்டை போடாதீங்க, இது வந்து ஃபுட்பால் கிடையாது அப்படின்னு. எல்லாருமே வந்து கோபத்தோடு பார்க்குறாங்க எல்லா பசங்களும். இவரே வந்து ஃபாரினர், இவர் வந்து அதுவும் நைரோபியில் கருப்பின மக்களோட போய் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அவர். அந்த டயத்தில் எல்லாருமே வந்து கோபத்தோடு பார்த்தாங்க. அதாவது அந்த மக்கள்னால் யாருன்னு புரிஞ்சுக்கோங்க முதல்ல. அந்த பசங்கள்லாம் வந்து மத்தாரஸ்ன்னு சொல்லிட்டு உலகத்திலேயே இருக்கிற பெரிய சேரியோட இடத்துலேருந்து வந்தவங்க தான் அந்த பசங்க. அந்த சேரிக்கு தான் இவர் போயிருக்காரு. சேரினா எப்படி இருக்குன்னு தெரியும், அசுத்தமாக, மக்கள் அவ்வளோ எஜுகேஷன் இல்லாமல், படிப்பு இல்லாமல், நிறைய வந்து தப்பான செயல்கள், நிறைய வந்து அந்த காலத்தில் வந்து ட்ரக்ஸு, நிறைய விஷயங்கள், அந்த மாதிரி தப்பான விஷயங்களால் வந்து அந்த சமுதாயமே கெட்டுட்டு இருந்த டைம் அது. அப்போ வந்து அந்த இடத்துல போய் அங்கே இருக்கிற பசங்களை வந்து இந்த மாதிரி இவர் சொல்லிட்டார். நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரியான பசங்கள் இவரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு. எல்லாமே வந்து கோபத்தோடு வந்தாங்க. இவர் வந்து வேறு வழி இல்லை, ஏதோ திட்டேன், இப்போ வந்து பசங்கள்லாம் கோபத்தோடு வராங்களேன்னு பார்த்துட்டு சொன்னார், இது வந்து ஃபுட்பால் இல்லை, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுட்பால் கற்றுக் கொடுக்குறேன், நாளைக்கு நான் வந்து வரும்போது ஃபுட்பாலோடு வரேன் அப்படின்னு சொன்னார். இவர் எதுக்காக சொன்னார்னா, அப்போ வந்து இப்படி ஏதாவது சொன்னால் வந்து அந்த பசங்க விடுவாங்க, அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பசங்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாகி கைத்தட்ட ஆரம்பித்தாங்க. அதே சந்தோஷத்தில் இவர் காரில் கிளம்பி போயிட்டார். அவர் யோசித்தார், அப்புறம் நம்ம என்ன பசங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து
ஃபுட்பால் கொடுக்கலன்னா அவங்க மனசு வருத்தப்படும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் வாங்கிட்டு வந்தார். ஃபுட்பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஒன்று கொடுக்கலான்னு பார்த்தா அதே மாதிரி பசங்க எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் அந்த இடம் ஒன்று கூட நல்லாவே இல்லை. ஃபுட்பால் விளாட்ணுன்னா புல் தானே இருக்கணும். அதை விட்டுட்டு சேரி ஆட்டம் ஃபுல்லாக வந்து காவா அது இது என்னென்னமோ குப்பை என்னென்னமோ இருந்தது. அப்படி இருந்தால் எப்படி வந்து விளையாட முடியும்? ஹைஜீன் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அவர் வந்து இன்னொரு விஷயம் சொன்னார் அந்த பசங்கக்கிட்ட, நான் இந்த பாலை வந்து நான் இன்றைக்கே கொடுப்பேன், ஆனால் வந்து இந்த இடம் கிளியராக இல்லை, நீங்கள் வந்து இந்த இடத்த கிளியர் பண்ணுங்கள், நான் நாளைக்கு திரும்பி வரேன், இந்த இடம் க்ளீனாக இருந்ததுன்னா நான் இந்த பாலை தரேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் போயிட்டு இன்னொரு நாள் திரும்பி வந்தார். 2வது நாள் அவரே வந்து ஷாக் ஆகிற மாதிரி அங்கே என்ன எப்படி இருந்ததுன்னா அந்த இடமே ரொம்ப க்ளீனாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ பசங்க எல்லாருமே வந்து ஃபுட்பால் விளையாடணும்னு சொல்கிற ஒரு இது சின்ன பசங்க அந்த விளையாட்டோட இதில் வந்து எல்லா ஏரியாவையும் கிளியர் பண்ணிட்டாங்க. அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாகி பால் கொடுத்தாரு. இது வந்து ஃபுட்பால் வந்து 100 பேர் விளையாடக்கூடிய இது இல்லை, வெறும் 11 பேர் தான் விளையாடணும். உங்களுக்கும் தேவைன்னா நான் வந்து பாலெல்லாம் வாங்கிட்டு வந்து தரேன், ஆனால் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் க்ளீன் பண்ணணும், அப்போ தான் பால் தருவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ டெய்லிக்கும் வரும்போது எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிடுவாங்க. அப்படியே அந்த மத்தாரஸ் அந்த சேரியோட இடமே டோட்டலாக மாறிடுச்சுங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அது வந்து ரொம்ப சூப்பராகிடுச்சு. அடுத்த 4 வருஷத்தில் 1991 கென்யாவோட ஃபுட்பால் டீமில் விளையாடுற 11 பேருமே அதே சேரியிலேருந்து வந்த பசங்க தான். அப்படின்னா எப்படி அந்த அவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் அந்த சேரி மக்களை அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தையும் மாற்ற முடிஞ்சதுன்னா நம்மளால் ஏன் பண்ண முடியாது? நீங்கள் சொல்லலாம், எல்லாருமே சொல்கிற விஷயந்தான், இந்த கெட்ட உலகத்தில் நம்ம ஏன் நல்லவனா இருக்கணும், நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு விஷயம் புரிய மாட்டேங்குது. நம்மளை தவிர எல்லாருமே கெட்டவனாக இருந்தால் நம்ம வந்து ஒரு நல்லது பண்ணுறதுனால கிரேட் பீப்புள் ஆகிடலாம், பெரிய ஆளாகிடலாம். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியலையான்னு தெரியல, இந்த நெல்சன் மண்டேலா அவரோட இறந்ததுக்கப்புறம் இறுதி ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு முழுசாக ஃபுல்லாக வர மாதிரி மக்கள் கூட்டம் ஃபுல்லாக ரொம்ப ஒழிஞ்சுது. அது உலகத்துலேருந்து பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க. அதாவது நெல்சன் மண்டேலாவோட ஊர்வலத்தில் எதுக்கு அவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் வரணும்? நிறைய பெரிய பெரிய நாட்டோட பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டரு எவ்வளவோ பேர் வந்தாங்க. அவங்க யாருக்குமே சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒரு இன்விடேஷன் கூட போகலைங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கவர்மெண்ட் யாரையுமே இன்வைட் பண்ணலை. இன்வைட்டே பண்ணாத பட்சத்தில் ஏன் எல்லாருமே போனாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். பெரிய பெரிய கம்பெனியோட சிஇஓ எவ்வளவோ பேர் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்காங்க. இந்த IMF, WHO இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய கண்ட்ரிலேருந்து நிறைய நாட்டிலேருந்து ஆளுங்க ஃபுல்லாக வந்திருக்காங்க. நெல்சன் மண்டேலா ஒன்றும் அவ்வளோ பெரிய ஞானியெல்லாம் கிடையாது. அவருக்கு உண்மையிலேயே சொல்ல போனோன்னா உலகத்தில் இவ்வளோ நாடு இருக்குன்னு கூட அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய இது இறுதி சடங்கு, எப்படி வந்து அவர் இவ்வளோ ஃபேமஸ் ஆனார், இவ்வளோ பெரிய ஆளாக வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். அதாவது அவர் வந்து ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர், கருப்பினத்தை சேர்ந்தவர். நெல்சன் மண்டேலா சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் வந்து படிச்சிருக்காரு. அப்போ வந்து நிறைய வந்து ஒயிட் ரெஜிம் இருந்த காலம் அது. ஆங்கிலேய அரசாங்கம் சவுத் ஆஃப்ரிக்காலையும் ஆண்டுட்டு இருந்தது. அந்த டயத்தில் தான் வந்து இவர் வந்து சுதந்திரத்துக்காக போராடின ஒரு போராட்டக்காரர் இவர் நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா வந்து ஃபஸ்ட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. ஆனால் நெல்சன் மண்டேலாவை ஜெயிலில் பிடிச்சி போட்டதுக்கப்புறமேட்டு என்ன நடந்ததுன்னா
நம்மளே வந்து யோசிப்போம், என்னங்க ஒரு போராட்டம் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்களே, அப்பயே வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து நல்லது செய்யலை, இந்த உலகம் எல்லாம் கெட்டதாக இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம். அவருக்கு என்ன தெரியுமா நடந்தது? ஜெயிலேருந்து எப்போல்லாம் ரிலீஸ் ஆகி அவர் வரப்போகிறாரோ அப்போல்லாம் அவர் மேலே இன்னொரு பொய் கேஸ் போட்டு வேறு ஜெயிலில் திருப்பி அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. ஒரு 3 வருஷம் இந்த ஜெயிலேருந்து வெளியில் வரும்போது இன்னொரு பொய் கேஸ் போட்டுருவாங்க. அதுலேயும் வந்து குற்றம் அடைஞ்சு இன்னொரு 4 வருஷம் வேறு எங்கேயாவது ஜெயிலில் அனுப்பிச்சிடுவாங்க. இப்படி 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 27 வருஷம் ஜெயிலேருந்து ஜெயிலுன்னு கடைசியாக ஜெயிலேயே அவரோட வாழ்க்கை போயிடுச்சு. மோஸ்ட்லி 27 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா ஜான் ஃபாஸ்டர்னு ஒருத்தர். அந்த ஜான் ஃபாஸ்டர் என்ன சொல்லுவார்னா, என்னோட கனவு என்னன்னா நெல்சன் மண்டேலாவை தூக்கில் தொங்க வைக்கணும், அதுதான் என்னோட கனவு, என்னோட ஆசை, லட்சியம் அப்படின்னு சொல்லுவாராம் ஜான் ஃபாஸ்டர். அதே ஜான் ஃபாஸ்டர் தான் சவுத் ஆஃப்ரிக்காவோட பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பெரிய போஸ்ட்டே அதுதான். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம மனசுலலாம் கொஞ்சமாவது நிம்மதி இருக்குமா? நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாக நம்மளை சாவடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் பிரைம் மினிஸ்டராகவே ஆகிட்டான். ஜான் ஃபாஸ்டரும் சும்மா இல்லை, பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் கேபினெட்டில் பார்லிமெண்ட்டில் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணார், ஒரு பில் பாஸ் பண்ணி நெல்சன் மண்டேலாவை தூக்கில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவர் பில் பாஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஏதாவது ஒரு இது நடந்து அது பாஸ் பண்ண முடியாமலே போயிடுங்க. அந்த மாதிரியே நெல்சன் மண்டேலா தப்பிச்சிட்டார். 27 வருஷத்தில் 18 வருஷம் நெல்சன் மண்டேலா கூட ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நெல்சன் மண்டேலா கிட்ட வந்து கேட்டார், இந்த மாதிரி வந்து பிடிக்கவே இல்லை, இந்த இதுவெல்லாம் இல்லை, நம்ம வெளியில் போயிட்டதுக்கப்புறமேட்டு இவனுங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் அப்படியெல்லாம் வந்து சொன்னார். அதுக்கு நெல்சன் மண்டேலா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இல்லை கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வன்முறையால் நம்மளோட லட்சியம் என்றைக்குமே நடக்காது, சாத்தியமாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன தெரியுமா சொன்னார், நான் வந்து வெளியில் போனவொன்னே என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சவுத் ஆஃப்ரிக்காவோட முன்னாள் பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க எல்லாரோட ஒய்ஃப் கூடயும் போய் டீ சாப்பிட போகிறேன். அவங்க கூட டீ சாப்பிட்டுட்டு எங்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, நீங்கள் தைரியமாக வந்து எங்களுக்கு வந்து ஆட்சியை கொடுங்க அப்படின்னு கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் நெல்சன் மண்டேலா. அதாவது அந்த வெள்ளையர்களுக்கும் கருப்பினத்தருக்கும் இருந்த வந்து அந்த மத வேறுபாடு களைஞ்சு, நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஆபத்தும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு சொல்கிறது தான் அவரோட பிளானு. சரி, அவர் கடைசியாக வந்து ஜெயிலில் போனது ராபின் ஐலாண்டுன்னு சொல்லி ஒரு தீவில். உலகத்திலேயே மோசமான இடம் அதுதான். அது ஜஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் டூரிஸ்ட் பேக்கேஜில் கூட அங்கே போகலாம். அங்கே போனீங்கன்னா உங்கள் மனசு உங்ககிட்ட இருக்காது. நீங்கள் வந்து அந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கே வந்து என்ன சொல்கிறது, உங்கள் மனசு வந்து உங்கள் ஆட்டில் இருந்து 2 இன்ச்சு வெளியில் வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ வருஷம் 27 வருஷம் அவர் ஜெயிலில் முடிச்சுட்டு கடைசியாக விடுதலையாகி வர்றாரு. அப்போ வந்து மீடியா ப்ரெஸ்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு வந்து நெல்சன் மண்டேலா கிட்ட கேட்குறாங்க முதல் கேள்வி, நீங்கள் 27 வருஷம் ஜெயிலில் இருந்தீங்க, இதுக்கு காரணம் ஜான் ஃபாஸ்டர் தான், ஜான் ஃபாஸ்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை வச்சு கேட்குறாங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னார், ஜான் ஃபாஸ்டர் ஒரு நல்ல மனுஷன், ஒரு டீசென்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவ்வளோதான். 27 வருஷம் ஒருத்தன் ஜெயிலில் வச்சுட்டு இருக்கான். அவனையே வந்து அவனுக்கே வந்து இந்த மாதிரி சொல்கிறதுனா பார்த்துக்கோங்க. அதாவது விஷயம் இதுதான்,
இந்த நெல்சன் மண்டேலா மாதிரி நம்மளால் பெரிய மனுஷனாக இல்லைனா கூட நம்ம லெவலுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நல்ல விஷயங்கள் நல்லதை பண்ணலாம். இந்த நல்லது பண்ணோன்னா நம்ம பெருசாக வந்து நம்மளோட சொத்தை அழித்து நம்மளோட பேங்க் பேலன்ஸில் இருக்க காசெல்லாம் கரைச்சி நல்லது பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு நல்ல விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், அதை பண்ணுறது மூலியமாகவே நம்ம இந்த சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்தை பண்ணி ஒரு பெரிய வந்து ஒரு ரிவார்டை நம்ம எடுக்கலாம். அதாவது இந்த நல்லது பண்ணுறது, மன்னிக்கிறது, இந்த செயலெல்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காக கிடையவே கிடையாது, நம்மளுக்காக. இன்றைக்கி சயின்டிஸ்ட் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களாமா, உலகத்தில் யாரெல்லாம் நல்ல விஷயங்கள் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்க நிறைய நாள் வாழ சான்சஸ் அதிகமாக. ஏன்னா அவங்க மனசு வந்து ரொம்ப சந்தோஷத்தால் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நல்ல விஷயங்கள் பண்ணுறதுனால அந்த கர்மங்கள் அவங்கள காப்பாற்றும். இது நல்லது பண்ணுறதோ ஒருத்தவங்கள மன்னிக்கிறதோ மற்றவங்களுக்காக கிடையாது, அது உண்மையிலேயே நம்மளுக்காக தான். இன்னொரு சின்ன கதை மட்டும் சொல்லிடுறேன் கடைசியாக. அதாவது ஒரு சிவ பக்தர் இருந்தார். சிவனை வந்து சதா சர்வ காலம் கும்பிட்டுட்டே இருப்பார். சிவன் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு இந்த பக்தனை வச்சு. பக்தன் வந்து எப்போ பார்த்தாலும் நம்மளே கும்பிட்டுட்டு இருக்கானேன்னு சொல்லி சிவன் நேரில் வந்து வரம் கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. உடனே வந்து அந்த பக்தன் வந்து கேட்குறான், இந்த மாதிரி வந்து எனக்கு என்ன வரம் கொடுக்க போகிறீங்கன்னு. நான் வந்து உனக்கு 3 வரம் கொடுக்க போகிறேன்ப்பா, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் இருக்குது. என்னன்னு கேட்குறான் பக்தன். அதுக்கு சிவன் சொல்கிறாரு, நீ கேட்குற எல்லா விஷயமும் உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கிடைக்கும், 2 மடங்கு டபுளாக கிடைக்கும் அப்படின்னு. அதாவது நீ 1 கேட்டனா உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் அவர். இவன் யோசிக்கிறான், ரொம்ப யோசிக்கிறான், ரொம்ப யோசிக்கிறான். யோசிச்சுட்டு கடைசியாக சொல்றார், கடவுளே நீங்கள் வந்து என்னோட தவத்தால் ரொம்ப வந்து சந்தோஷமானீங்கன்னா என்னோட கண்ணில் ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆகும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு போவோம். என்னோட தவத்தால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி ஆனீங்கன்னா என்னோட ஒரு கையை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னான். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கை போவோம். கடவுளே நீங்கள் என்னோட என்னோட தவத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறதா இருந்தால், என்னோட பக்தியை வந்து நீங்கள் இதுவாக ஏற்றுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னோட ஒரு காலை எடுத்துருங்க அப்படின்னு 3வது இதுவாக அதையும் கேட்டுடுறான். அது என்ன ஆகும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 காலும் போயிடும். பாருங்க, இவ்வளோ நல்ல விஷயங்கள். தவம் பண்ணியிருக்கான், ரொம்ப பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம் சிவபெருமானை வந்து சந்தோஷப்படுத்தியிருக்கான். அதை விட பெரிய விஷயம் சிவபெருமானையே வந்து வரம் கொடுக்க வச்சிருக்கான். இவ்வளோத்தையும் நல்லது பண்ணிட்டு அவன் மனசில் இருந்த ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் பொறாமை. அதனால் பாருங்கள், கடைசியில் வந்து கண் இல்லாமல், கை இல்லாமல், கால் இல்லாமல் இருந்ததுதான் மிச்சம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவா, ஒரு சின்ன விஷயம்தான். அதாவது இந்த புல்லாங்குழல் இருக்கே, புல்லாங்குழலும் சரி ஃபுட்பாலும் சரி, 2மே காற்றுல தான் இயங்குது. காற்று தான் 2த்துக்கும் தேவை, புல்லாங்குழலுக்கும் ஒரு ஃபுட்பாலுக்கும். ஆனால் ஃபுட்பாலுங்கிறது சுயநலம். அந்த காற்று அந்த ஃபுட்பாலுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, அது வாங்குது. எல்லாருமே உதைச்சிட்டு இருக்காங்க, எட்டி உதைச்சிட்டு இருக்காங்க. அதுவே இந்த புல்லாங்குழல் இருக்கே, அது பொதுநலம். அதில் காற்று உள்ளே போனாலும் சரி, வெளியில் வரும்போது இசையாக எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது. அதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அதுதான் கேட்டுக்கிறேன். சுயநலமாக வந்து இந்த மாதிரி மிதிப்படுறதை விட பொதுநலத்துக்காக நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்தணும்னா அது கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு இல்லை, நமக்கே பெரிய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். இதை புரிஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோட மற்ற வீடியோஸ் பார்க்கலாம், கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.